ஹாய் கைஸ், வெல்கம் டு மெஹராஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சென்னா கொன்னி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சென்னா கொன்னி, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய். மசாலாஸில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேங்காய், ஒரு தக்காளி போட்டு அரைச்ச பேஸ்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா. ஒரு கடாயில் groundnut oil ஊற்றிக்கலாம். 5 spoons of groundnut oil. ஆனியன் போட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வேகிறதுக்காக, சீக்கிரமே வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி, கொஞ்சம் நல்லா தக்காளி ஃப்ரை ஆகி வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம சென்னா கொன்னியை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான சால்ட் போட்டு நம்ம அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டு காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சென்னா கொன்னி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸோட சூப்பராக இருக்கும். சென்னா கொன்னி தொக்கு போட்டு ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.